ஹாய் காய்ஸ், தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி என்னோடய வளைகாப்பு அண்ட் சீமந்தம் ப்ரிப்பரேஷன்ஸை நானும் ராக்கி எப்படியெல்லாம் பிளான் பண்ணி என்னென்னால எக்ஸிக்யூட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஆகஸ்ட் 22 தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். முதல்ல ஒரு நல்ல நாளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல பார்க்குற விஷயமே மண்டபம் தான். எது வேணாலும் கிடச்சிரும். அந்த மண்டபம் கிடைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏகப்பட்ட மண்டபம் ஏறி இறங்கி ஒரு சூப்பரான நியூ மண்டபம் சீமந்தம் காம்பேக்டாக உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் கேட்ரிங். வரவங்கெல்லாம் வந்து ஃபுட்டுமே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் எங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே பண்ணியிருப்பார். ஸோ இவரையே நாங்கள் வந்து முன்னாடியே லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் அத்தம்பேர் வந்து கூப்பிட்டு இன்விடேஷன்ஸும் எழுதி அதை கையோடு வந்து பிரிண்டிங்க்கு கொடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு 4 to 5 டேஸில் வந்து இன்விடேஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் லெஷராக ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் குலதெய்வ கோவிலுக்கெலாம் போயிட்டு இன்விடேஷன் வைக்கலான்னு. பிகாஸ் ஃபங்க்ஷன்னாலே நாங்கள் அங்கே போய் வச்சுட்டு வந்து பண்ணுறது தான் வழக்கம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள் போகணும். அதுக்கப்புறம் வயலூர் முருகன், பிகாஸ் ராக்கிக்கு முருகர் தான் வந்து குலதெய்வம். அம்மா சைடில் வந்து சமயபுரம் மாரியம்மன், அப்புறம் தேர்டு புதுக்கோட்டை புவனேஸ்வரி. ஸோ வழக்கமாக போகிற டெம்பிள்ஸ்க்கு எல்லாம் பண்ணிவிட்டு மீறி இருக்கிற கோவில், அதாவது கர்ப்பரக்ஷாம்பிகை, திருப்பதி, அதெல்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் அனுப்பி பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வளைகாப்பு சீமந்தம்னாலே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேங்கிள்ஸ். ஸோ வலையோசி அம்மாச்சின்னு சொல்லிட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு செம்ம பிரபலமாக இருந்தாங்க. எங்கே ஓப்பன் பண்ணாலும் அவங்க ஃபேஸ் அது அவங்க பேஜ் தான். சரி, இந்த வாட்டி நம்ம அவங்க கடையில் போயிட்டு பேங்கிள்ஸ் ட்ரை பண்ணலான்னு தான் போயிருந்தோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், எதை எடுக்கிறது விடுறதுன்னு தெரில, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் அவங்க செம்ம ஸ்வீட், பார்க்கவே ரொம்ப ஹோம்லியாக இருக்கா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கும் போது ரொம்ப வந்து டச்சிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் செம்ம ஸ்வீட். ஒரு காஃபி ஆகட்டும், ஒரு தண்ணி கொடுக்கறது, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க. நானும் ஏகப்பட்ட பேங்கிள்ஸ் போட்டு பார்த்தேன். எனக்கு எதை வந்து எடுக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி வளைகாப்பு பேங்கிள்ஸ்னு சொல்லி நிறைய செட் வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த செட்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ராக்கிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே வழக்கமாக வந்து நாட்டு வளையல் அந்த மாதிரி போடுறத தவிர இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாடர்னாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுவுமே கண்ணாடி வளையல் தான். ஸோ எனக்கு பிடிச்ச கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கே எங்களுக்கு டைம் ஆச்சு. ஒரு ஸ்டாஃபும் பொறுமையாக நம்மளை கவனித்து என்ன வேணும், என்ன கலர் டேமேஜ் ஆகிருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரொம்ப பொறுமையாக கவனிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. இதுதான் அவங்கள ஷாப். மேலே வந்து 2nd floor எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பேங்கிள்ஸ். மேரேஜுக்கோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. செம கூட்டம். நிறைய பேர் எனக்கு இன்டர்வியூ வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. கீழே வந்து ப்ரைடல் ஜுவல்லரி, குழந்தைங்களுக்கு வளையல், அதுக்கப்புறம் நிறைய பூஜை திங்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ போய் அன்றைக்கி பார்க்கலான்னு போனது நாங்கள் ஃபுல்லாகவே அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எனக்கு மட்டும் கிடையாது, வச்சு கொடுக்குற வளையல், துணைப்பெண் வளையல், அப்புறம் அம்மாவுக்கு, அக்காவுக்கு எல்லாருக்குமே அங்கே வந்து எங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சாரீக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அப்போ நாங்கள் சாரீ வாங்கலை, ஜஸ்ட் காமனாக வந்து பேங்கிள்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டோம். ஸோ இதுதான் நான் வந்து சூஸ் பண்ண பேங்கிள்ஸ். அன்றைக்கி சாரீ அட்டையரோட எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் கண்டிப்பாக சீமந்தம் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு ஜூன் மிட்லேருந்து எண்டுக்குள்ளேயே நாங்கள் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆகஸ்ட்டு தான் டைம் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உடம்பு போட்டால் கூட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் லிஸ்ட்டு போட்டு பார்த்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் கடைசி நேரம் வச்சுக்கிட்டா நம்ம நிறைய விஷயத்த மறந்துடுவோம், ப்ராப்பராக பண்ண முடியாது. முன்னாடியே நம்ம வந்து லெஷராக அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் கடைசி நேரம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து பண்ணிட்டோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி நான் ரிலாக்ஸ்டாக உட்கார மாதிரி இருக்கணும், எதையுமே ப்ரெஷர் ஏற்றுக்காத மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ண போகிறீங்களா, சாரியை ப்ரீப்ளேட் பண்ண போகிறீங்களா, ரெண்டல்ஸ் எடுக்க போகிறீங்களா, ரெண்டல் ஜுவல் செட்ஸ், அப்புறம் ஃப்ளவர்ஸ், கார்லண்ட்ஸ் இதெல்லாம் வந்து முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஒரு முகூர்த்த டைமில் வந்து ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாருமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே அவைலபிலிட்டி இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ப்ரேயராக அட்வான்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணி வச்சுட்டோன்னா ஃபங்க்ஷன் அன்றைக்கி எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அதை தான் வந்து நானுமே பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரமாக வந்து வெறும் வயிற்றில் இருந்ததுனால நம்மளுக்கு லஞ்சுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க தான் அந்த வலையோசை அம்மாச்சி. செம்ம ஸ்வீட் அண்டு சூப்பராக வந்து கீழே வந்து கன்னியா பொண்ணுக்கு பண்ணோனால குட்டி பசங்களுக்கெலாம் வளையல் எடுத்துகிட்டு நாங்கள் பில் போட்டுட்டு அங்கேருந்து வந்து ஹாப்பியாக கிளம்பிட்டோம்.
ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஜெயச்சந்திரன் இருந்தது. எங்கள் அம்மா வந்து எனக்கு வளகாப்புக்கு வந்து ஒரு 6 yards அண்ட் ஒரு 9 yards. நான் பிராமின்ங்கிறதுனால எனக்கு வந்து 6 கஜம் அண்ட் 9 கஜம் வந்து வச்சு கொடுக்கணும். ஸோ அந்த 6 கஜம் சாரீ, அதாவது 6 yards சாரியை வந்து இங்கேயே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏகப்பட்ட சாரீ எடுத்து போட்டாங்க. ஏன் தெரில, அன்றைக்கின்னு பார்த்தா எனக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி இருந்தது. எப்போவுமே டக்குன்னு ஒரு 15 minutesல செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அன்றைக்கி ஒரு 10-15 சாரீ கிட்டே வச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் ஒரு சாரியை செலக்ட் பண்ணி நான் அங்கேயே வாங்கிட்டேன். இதை நான் கட்ட போகிறது கிடையாது, ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு சாரியை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். பட் இந்த சாரீ கிடையாது. ஸோ அன்றைக்கி எனக்கு இது வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த கடைக்கு போனோம். வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கே எங்களுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ 1 day ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் சூப்பராக போச்சு. ஸோ மெயினான திங்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப், நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஷாப்பில் போயிட்டு 9 கஜம் சாரீ, 9 yards சாரீ வந்து வச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய கலர்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு சூட் ஆகிற மாதிரி வச்சு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதுலேருந்து நான் ஒரு சாரீ வாங்கிக்கிட்டேன். ஸோ இதையுமே நான் கட்டுற மாதிரி தான் பிளான். அதனால் வந்துட்டு வளகாப்புக்கு நார்மல் சாரீ அண்ட் சீமந்தத்துக்கு வந்து 9 yards கட்டணும். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் மோடில் பார்ப்பீங்க. பட் ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் தான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் இங்கேயே பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். ஸோ நான் செலக்ட் பண்ண 9 yards சாரீ இது தான். டார்க் ப்ளூவில் ரெட் பார்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பளிச்சுன்னும் இருந்தது. சரி, நான் அதை முடிச்சுட்டு எனக்கு வளகாப்புக்கு இங்கேயே சாரீ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தேன். நிறைய கிராண்ட் சாரீ, சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுலேருந்து நான் இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப வைப்ரண்ட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலிக்கெலாம் வந்து சீமந்தம் தான் ராக்கி சைடில் பண்ணுறதுனால அம்மாவுக்கு பதில் மரியாதை பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால எல்லாருக்குமே அங்கேயே ட்ரெஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ராக்கி மெயின் ஹீரோ. என் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ராக்கிக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்தாச்சு அன்றைக்கே. அண்ட் எங்கள் அம்மா வந்து ராக்கிக்கு வச்சு கொடுக்கணும், எனக்கு வச்சு கொடுக்குற மாதிரி. ஸோ அம்மா எடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸையும் அவங்க அங்கேயே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயே நாங்கள் ஹோல் ட்ரெஸ் பர்ச்சேஸஸை முடிச்சிட்டோம். யோசிச்சு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனோம் யார் யாருக்கு வாங்கணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சைஸ் பார்த்து பர்ஃபெக்டாக வாங்கி ட்ரெஸ்ஸஸையுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை 1st வீக்லேயே நாங்கள் முடிச்சாச்சு. நம்ம வளகாப்பு சீமந்த ப்ரிப்பரேஷனை பார்த்து என்ன பண்ண போகிறோம், போர் அடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். பட் எங்களுக்கு இது மெமரிஸாக இருக்கும். நாளைக்கு திரும்பி பார்த்தா கூட இந்த வீடியோஸை நாங்கள் பார்ப்போம். அண்ட் நிறைய பேருக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்விடேஷன்ஸை கவர்லாம் போட்டு மஞ்சள்லாம் போட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். இது எங்களுக்கு ஷாப்பில் பண்ணி கொடுக்கல, நாங்களே மேனுவலாக பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மா ஃபேமிலியெல்லாம் கூப்பிடணும் இல்லையா. ஸோ மாமியார் எல்லோரும் போய்ட்டு ஃபார்மலாக ஃபஸ்ட்டு சர்க்கிள் பீப்புளை மட்டும் வந்து டேரெக்டாக போய் இன்வைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அக்காவும். அதுக்கப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டல் செட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரேயராக புக் பண்ணுங்கிறதுனால நான் சாரீ காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரெண்டல் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து அங்கேயே போட்டு பார்த்துட்டு எனக்கு எது வேணுமோ செட் ஆகுமோ சொல்லி நான் புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இது வளகாப்பு சாரீக்கு நான் சூஸ் பண்ண செட்டு தான். அது கொஞ்சம் சில்வர் சாரீ வரதுனால ஒயிட் ஸ்டோன்ஸ் மாதிரி போகலாம் இந்த வாட்டி. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து கோல்டு பேஸ்டில் போனேன். ஸோ இந்த வாட்டி வந்து சில்வர் பேஸ்டில் வேணுங்கிறதுனால சாரியுமே நான் அப்படி செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல் செட்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் அதே தான் சீமந்தம் சாரீக்கு வந்து என்னோடய சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி கோல்டு பேஸ்டில் ஜுவல்ஸு அதையுமே வந்து நான் இங்கேயே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் புக் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் போனால் நிறைய பேர் மறந்து டென்ஷனாக இருக்கிறது, இது அதுன்னு போட்டு பார்க்காம ஜுவல்ஸ் ஒழுங்காக இல்லாமல் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ என் ஃபங்க்ஷனில் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால பார்த்து நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். ஜுவல்லரிலாம் முடிச்சதுக்கப்புறம் பக்ஷணம், எங்கள் அம்மா சைடில் வைக்க வேண்டிய சீர், நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணணுங்கிறதுனால அதையும் போயிட்டு ஒரு நல்ல பண்ணுற இடத்துல போயிட்டு நாங்கள் 400 ராக்கியும் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுவுமே கவுண்டிங் பேசிஸில் எவ்வளோ பேர் அப்படின்னு லிஸ்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் கொடுத்தாச்சு. அடுத்தது முக்கால்வாசி நாங்கள் எல்லாமே போஸ்டலில் தான் அனுப்பிச்சோம். ஸோ ஸ்டாம்ப் ஒட்டி அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்ஸ்லாம் எழுதி அதுக்கு ஒரு 2 days டிவோட் பண்ணி போஸ்டல் அனுப்ப வேண்டியவங்களுக்குலாம் போஸ்டல் அனுப்பியாச்சு. பிகாஸ் எல்லாரையும் போயிட்டு ஆப்போசிட்டில் கூப்பிட முடியல. பட் ரொம்ப நியர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்கிறவங்களெல்லாம் ஆப்போசிட்டில் கூப்பிட்டாச்சு. மெயின்லி ரிட்டன் கிஃப்ட்ஸ். ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸ் பார்த்து லேடிஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துட்டு அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வாங்கிட்டோம். அப்புறம் நாங்கள் பேங்கிள்ஸ் வாங்குறத பார்த்துருப்பீங்க, அதை வந்து நல்லா வந்து பல்காக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வச்சு கொடுக்குற பேங்கிள்ஸை நாங்கள் என்ன பண்ணோன்னா சைஸ் வாரியாக பிரித்து 4 பேங்கிள்ஸாக கட்டி வச்சுட்டோம். ஸோ அங்கே நம்ம ட்ரேயில் அடிக்கிட்டோம் அப்படின்னா வரவங்க வந்து சைஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ரொம்ப அப்படியே மலை மாதிரி கூச்சி வச்சுட்டோன்னா எதோட மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்குறதுக்கு தெரியாது, அப்படி உடையும்.
ஸோ அதுக்கு அழகாக நம்ம சைஸ் வாரியாக வந்து ஒரு 4 வேலையை நாங்கள் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க போட்டு பார்த்துட்டு அழகாக எடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ அந்த வேலையை உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மெயின்லி ப்ளவுசஸ் தைக்க வேண்டியதெல்லாம் நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி வாங்கிட்டேன் அண்ட் போட்டும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அதுவும் பண்ணி பக்காவாக நான் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நீங்கள் இன்னும் ஷேப் வேர்ஸ் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். பிகாஸ் ப்ரெக்னன்சி டைமில் எல்லாமே நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கடையில் போய்ட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி செட்டாக அந்த ட்ரெஸ்ஸோடு ரெடி பண்ணி பேக்கும் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய சீமந்தம் அண்ட் வளகாப்பு விலாகை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நாங்களுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் எங்கள் பிக் டேக்கு. ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.